வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டேவ் ப்ரோக்ராமிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும், 5 யூஸ்ஃபுல்லான வெப்சைட்ஸ் தான். இந்த 5 யூஸ்ஃபுல்லான வெப்சைட் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா நீங்க அடாப் போட்டோஷாப் யூஸ் பண்ண தேவையே இல்லை. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லா டூலுமே தெரியும். ஃபர்ஸ்ட் டூல் என்னன்னா cleanup டாட் பிக்சர்ஸ். இந்த டூலை பத்தி என்னன்னா, நீங்க ஒரு போட்டோ வச்சிருக்கீங்க, அது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணணும்னா இந்த டூல் மூலமா ஈஸியா அந்த ஆப்ஜெக்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்காக ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த காஃபி மக் நல்லா பாருங்க. இந்த காஃபி மக்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்பூனை மட்டும் இப்போ நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ என்ன பண்ணேன், அந்த ப்ரஷ் எடுத்து கரெக்டாக அந்த ஸ்பூன் மேலே வைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வெளியில் தெரியுற மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூன் இருந்த தடமே இல்லாமல் இருக்கும் பாருங்களேன். பார்த்து அங்கே ஒரு ஸ்பூன் இருந்ததுக்கான அச்சே இல்லை. ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் 2 இமேஜுமே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து ஸ்பூன் ரிமூவ் பண்ண இமேஜ், இது ஸ்பூன் ரிமூவ் பண்ணாத இமேஜ். ரெண்டுலேயும் வந்து பெரிய வித்தியாசமே இருக்காது, அந்த ஸ்பூன் இருந்ததுக்கான அடையாளமும் இருக்காது. ஸோ இந்த வெப்சைட் மூலிமா உங்களுக்கு எந்த இமேஜ்லாச்சும் ஒரு தேவையில்லாத ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணால் ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். இந்த வெப்சைட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்தது செகண்ட் வெப்சைட்டை போய் பார்க்கலாம். ஸோ அடுத்த வெப்சைட் என்ன கட் அவுட் டாட் ப்ரோ. இந்த வெப்சைட்ல என்ன, உங்ககிட்ட ஒரு பாஸ்போர்ட் ஃபோட்டோ ஹார்ட் காப்பி இருக்கு. அந்த ஹார்ட் காப்பியை நீங்க ஒரு A4 ஷீட்ல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுக்கணும், ஈஸியாக பண்ணலாம். இப்போ வாங்க எப்படின்னு சொல்றேன். ஸோ பாஸ்போர்ட் ஃபைல் ஃபோட்டோ மேக்கர் போய்க்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தலை அஜித் ஃபோட்டோவை போட்டுக்கிறேன். ஓகேவா. ஸோ அந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. இதை வந்து A4 ஷீட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிம்பிள் கிளிக் தாங்க, ஃபுல்லாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் வச்சு முடிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்களே கட் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லா கடையிலும் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்போர்ட் ஹார்ட் காப்பி கொடுக்குறோம். ஸோ அது மூலியமாக நீங்கள் ஈஸியாக இப்போ கடைக்கு போனால் அதிக ப்ரைஸ் கொடுக்கணும், அலையணும், தேவையில்லாத வேலை, அதெல்லாம் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோவுக்கு ஒரு கோட் ஷூட்டோ இல்லை வேறு ஏதாவது ஷர்ட் மாற்றணுனாலும் இது ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ அது எப்படி, ஸோ லாகின் கேட்குது. ஸோ சைன் அப் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா, எந்த ஷர்ட் வேணுமோ அதை அப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு ஷர்ட் அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ எப்படி ஃபிட் ஆகுன்னு சொல்லிட்டு பார்த்து இது சரியில்லை. ஸோ இன்னொரு இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கோட் ஷூட் போட்டு பார்க்குறேன். ஓகே, அப்ளை ஆச்சு. ஸோ இங்கே இந்த ஃபுல் இமேஜில் பார்க்கும் லைட்டாக ஒரு மாறு இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ண பிறகு பாருங்கள், ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. அது போட்டு எடுத்த மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்களேன், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. இப்போ நான் டன் கொடுத்துட்றேன். டன் கொடுத்துட்டு அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிளியராக தெரியும் பாருங்கள். ஒரு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, அழகாக கரெக்டாக அந்த கோட் ஷூட் போட்ட மாதிரியே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜேபிஜியோ பிஎன்ஜியோ இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மூலிமா என்னென்னா உங்களுக்கு காஸ்ட் சேவ் ஆகும், அலையிறதும் மிச்சமாகும். இதே நீங்கள் ஃபோட்டோஷாப் செஞ்சீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். இதனால் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிக்கலாம். இந்த டூல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா எப்படி இருந்தாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க மூவியோ.la. ஸோ இந்த வெப்சைட் என்னன்னா, நீங்க உங்களுக்கு தேவையான வீடியோஸை, ஒரு சிம்பிள் வீடியோஸை டெக்ஸ்ட் மூலியமாவோ உள்ள டெம்ப்ளேட் மூலமா ஈஸியாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க, சைன் அப் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ டெம்ப்ளேட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே உள்ள டெக்ஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்க. In today's online course, I'll cover an important chapter, Algebra 1. ஸோ நம்ம ப்ளே பண்ணியாச்சுல. ஸோ இப்போ நமக்கு என்னன்னா, அந்த டெக்ஸ்ட் ஸ்கிரிப்டில் நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே இருக்க டெக்ஸ்ட் நான் டெலிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து நான் ஒரு தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜ், அது இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ் சொல்லி சும்மா ஒரு சென்டென்ஸ் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஃபேமஸ் அண்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ். ஸோ ஓகே. ஸோ இது போட்டு ஸோ உங்களுக்கு என்ன தேவையான டெக்ஸ்ட்டோ அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் ப்ளே கொடுத்துக்கலாம். ஸோ நான் ப்ளே கொடுக்குறேன். ஸோ In today's important class, I will teach you Tamil for all. Tamil is one of the famous and classical language. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஸ்கிரிப்ட் வந்து அதே ப்ளே பண்ணி காட்டுது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ இங்கிலீஷில் தேவையோ இல்லை தமிழ்லேயே அதை இங்கிலீஷ் மாதிரி டைப் பண்ணி தங்கிலீஷ் சொல்லுவாங்களா, அந்த இதில் டைப் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக சூட் ஆகும். உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கோ இல்லை ஏதாவது ப்ரெசன்டேஷனுக்கோ சும்மா நீங்கள் யூடியூப்பில் வீடியோ தயாரிக்கணும்னாலும் இது மூலிமா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டூல் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டூல் பார்க்கும் வாட்டர்மார்க் ரிமூவ்.io. ஸோ இந்த டூல் என்னன்னா, ஸோ சில சமயம் நம்ம வந்து ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருப்போம். அந்த இமேஜில் வந்து வாட்டர் மார்க் இருக்கும், ஷட்டர்ஷாக்கோ இல்லை google.com ஏதாவது ஒரு வாட்டர் மார்க் இருக்கும். ஸோ அந்த வாட்டர் மார்க்கை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த டூலில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால், ஃபர்ஸ்ட் ஒரு அப்லோட் இமேஜ் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஷட்டர்ஷாக்லேருந்து ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே. ஸோ அதை லோட் பண்ணிக்கிறேன்.
இப்போ பாருங்க அங்கே பாருங்க ஷட்டர் ஷாக்னு இருக்கா. ஸோ இந்த நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்கிற இமேஜில் பாருங்க அந்த ஷட்டர் ஷாக் இல்லவே இல்லை. ஸோ அதே அப்படியே தான் இருக்குது. பட் இந்த ஒன்லி இந்த டெக்ஸ்ட் மட்டும் க்ளீனாக ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வாட்டர் மார்க் இருந்துச்சுன்னா இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் ஈஸியாக வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டூல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன ஸ்கூல் ப்ரெசன்டேஷனுக்கு இந்த மாதிரி இமேஜ் தேவைப்படுச்சா யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதே நேரத்தில் காப்பிரைட் இமேஜ் யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஸோ அவாய்ட் பண்ணுங்க. பட் அப்படி அவாய்ட் பண்ண முடியும் சொல்ல இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டூல் போய் பார்க்கலாம். இந்த நெக்ஸ்ட் டூல் என்ன, ரிமூவ் டாட் பேக்ரவுண்ட். ஸோ இந்த இதில் என்னென்னா நீங்கள் பேக்ரவுண்டை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது சிம்பிள் அதே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் போய்க்கோங்க, ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ஈஸியாக ரிமூவ் பண்ணி ஒரே ஒரு கிளிக்கில் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி கொடுத்து. இதே நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் செய்யணும்னா ரொம்ப டைம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய எஃபர்ட் வேறு போடணும். பட் இதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கிளிக்கில் ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த இமேஜை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஒரு பிஎன்ஜி ஃபார்மாக டவுன்லோட் பண்ணினா எங்கே உங்களுக்கு தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 வெப்சைட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெவ் ப்ரோக்ராமிங்.